ஒன்றும் பேசவும் முடியல. பஸ்ஸாக வந்துட்டுருக்கு, சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. எது தப்பு எது கரெக்டுன்னு பேசுகிறதுக்கு நீங்கள் யார் மேடம்? ஒரு கத்தி எடுத்து கூட குத்திட்டு நான் உன்னை குத்த போகிறேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் நம்பிக்கைன்ற பேரில் உனக்கு அதுதான், உனக்கு இதுதான், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் சுயநலத்துக்காக உனக்கு மட்டும் எல்லாமே நீ யூஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கேள்வி கேட்க நீங்கள் யார்? நீ யார் ஃபஸ்ட்டு? இவங்களெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஃபஸ்ட்டு? அந்த மனுஷனோட காலை கழுவி குடித்தாலும் புத்தியே வராது. நீங்கள் சுயநலத்துக்கு பழகிறவங்க, உங்களுக்கு தேவைன்னா காலை கழுவி கூட குடிப்பீங்க. ஆனால் அவங்களாம் அப்படி இல்லை. நம்பிக்கைன்ற பேர் வச்சு ஆளை குழிக்குள்ளே இறக்கிட்டீங்கல்ல. இவனை வச்சு தான் பார்க்கணும், அவனை வச்சு தான் பார்க்கணுன்னா எவனையும் வச்சு பார்த்துட்டு போகிறேன். உனக்கு என்ன எதில் வலிக்கு? தைரியம் இருந்தால் நேரில் பேசுவாங்க யாராக இருந்தாலும். நான் எவனுக்கும் பயப்பட போகிறதில்ல, எவனுக்கும் பயப்பட போகிறது கிடையாது. ஏன்னா யாரையும் நம்பி நான் இல்லை, என்ன நம்புகிறேன். என்னவா சொல்கிறாளுங்களாம், குடும்பம் அப்படி போயிடும், குடும்பம் இப்படி போயிடும். என் குடும்பத்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். துணை தேடுறது தப்பே கிடையாது. ஒரு துணை சரியில்லையா உனக்கு, நீ தேடிக்கோ, அதை பற்றி தப்பே கிடையாது. என்ன ஏன் நீ பேசுகிற? நான் ஒரு சில பேருக்கு தான் சொல்கிறேன். இந்த இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. தனக்கு தான் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும்ல, அந்த நெஞ்சங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். புருஷனையும் பிள்ளையும் ரோட்டில் தவிக்க விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட ஓடுறாங்க பாரு, அதுதான் பெரிய பாவம். அந்த பாவம் தான் சும்மா விடாது. பாவம் சும்மா விடாதான். அதை இவங்க சொல்கிறாங்களாம். கேட்டாலே தைரியமான பொம்பளையோ சரி ஆம்பளையோ சரி நேரில் வந்து என்கிட்ட கேள்வி கேள்வி எதுனாலும் ஓகே. இவன் காலை தொட்டு கும்பிடுங்க வேணாம். சுயநலக்காரங்க கிடையாது. உங்களா மாதிரி மனசில் நினச்சிருக்கணும் என்றைக்குமே.